السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. சோ இப்ப இன்னைக்கு அந்த கடந்த கால வினைச்சொல் அப்படின்ற அந்த மெயின் டாபிக் உள்ள வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபெயில்னா என்ன, சர்ஃப்னா என்ன, என்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பார்த்தோம். இப்ப அதை எப்படி மாத்த போறோங்கிறதான் பார்க்க போறோம். அப்ப அந்த மாற்றங்கள்ன்றது பிரதிபெயர் சொல்லோட அந்த 14 அந்த மாற்றங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் 3 காலங்கள் இருக்கு: கடந்த காலம், நிகழ் மற்றும் வருங்காலம், கட்டளைகள், செய்யாதுன்ற கட்டளைகள். அதுல இந்த வாரம் கடந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3 எழுத்துக்கள் மினிமம் இருக்கும். அந்த கடந்த கால வினை சொல்ல ஃபெயில் மாதின்னு நம்ம சொல்லணும். அந்த 3 எழுத்துக்கள்ல முதல் மற்றும் கடைசி எழுத்துக்கு ஃபதஹாவும், நடு எழுத்துக்கு ஃபதஹா கஸ்ரா என்ன ஹரக்கத் வேணாலும் வரலாம் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த 3 எழுத்துக்களை இப்ப நம்ம அவன் செஞ்சான், நீ செஞ்ச, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃபா மாத்த போறோம். சோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஹுவா ஹுமாஹும் ஹிய ஹுமாஹும் என்ற இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம ஃபேல்ல சேர்க்க போறோம். ஹுவ கதப, ஹுமா கதப, அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம், மாத்த போறோம். சோ அது எப்படி மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப அந்த ஃபெயலுடைய கடைசியில தானே சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ அந்த ஃபெயலுடைய கடைசியில பாத்தீங்கன்னா, இப்ப ஹுவ, இந்த ஹுவக்கு அவன் அப்படின்ற அர்த்தம். அப்ப அந்த ஃபெயல்ல நார்மலாவே ஒரு ஃபெயல்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவன் செய்தான் அப்படின்ற, அவன் ஒருவன் செய்தான் அப்படின்ற அர்த்தம் தான் வரும். ஓகேவா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, அவன் செஞ்சான், உங்க இறைவன் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அப்படின்னா அவன் செய்தான் அப்படின்ற அர்த்தம். அந்த ஹுவ, அவன் ஒருவன் அப்படின்ற அர்த்தம் அந்த ஃபெயல்ல ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். அதனால அந்த ஃபெயலோட கடைசியில் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, எதுவும் ஆட்லாம் பண்ணிக்க தேவையில்லை. ஆனா அதுவே ஹுமா அப்படின்னு, இருவர், அவர்கள் இருவர் செஞ்சாங்கன்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஃபெயலுடைய கடைசியில ஒரு அலிஃப் போட்டு அதுக்கு சுக்குன் போடணும். ஓகேவா? அது என்ன ஃபெயலா வேணா இருக்கட்டும், அதுக்கு கடைசியில ஒரு அலிஃப் சுக்குன் போட்டீங்கன்னா அவர்கள் இருவர், ஹுமான்ற அந்த அர்த்தத்தை, அவர்கள் இரு ஆண்கள் அப்படின்ற அந்த அர்த்தத்தை அது கொடுத்துரும். அடுத்தது ஹும் அப்படிங்கிறது, ஹும்னா என்ன, அவர்கள் பலர் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் பல ஆண்கள். இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து எது, ஃபெயல்ல சேர்க்க வேண்டிய எழுத்து எதுன்னா, இப்ப அந்த ஃபெயல் கூட ஹும் சேர்க்க கூடாது. ஹும்ம சேர்க்காம அதுக்கு பதிலா ஒரு வாவ் சுக்குன் போட்டுட்டு ஒரு அலிஃப் ஒண்ணு சும்மா போடணும் பக்கத்துல. ஓகேவா? அது பன்மையின் அடையாளமா ஒரு அலிஃப் ஒண்ணு நம்ம என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். அப்ப ஒரு வார்த்தை, அதுல ஹுவன்ற அர்த்தம் இருக்கும். ஒரு ஃபேலுன்னு எடுத்துக்கிட்டா அதுல ஹுவ அர்த்தம் இருக்கும். அது அந்த வார்த்தையின் அந்த ஃபேலின் கடைசியில் அலிஃப் சுக்குன் சேர்த்தீங்கன்னா அவர்கள் இருவர் அந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னு அர்த்தம் வந்துரும். அந்த வினை சொல்லோட கடைசியில வாவ் சுக்குன் போட்டீங்கன்னா, ஒரு அலிஃப் ஒண்ணு போட்டுட்டு ஒரு வாவ் சுக்குன் போட்டீங்கன்னா அது அவர்கள் பலர் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அப்ப இத மைண்ட்ல வச்சுக்காங்க. இது என்னது, காயிப், படற்கை அப்படின்னு சொல்லுவான். அவர்கள், அவன், அவர்கள், அவர்கள் பலர், அவள், அவர்கள் இரு, அவர்கள் பலர் அப்படின்ற இந்த காயிபுக்கு ஆண்பால் 3 வரும் அப்படின்னு சொன்னோம். ஒருமை, இருமை, பன்மை. அதே மாதிரி பெண்பால் 3 வரணும், ஒருமை, இருமை, பன்மை அப்படின்னு சொல்லி. அப்ப இப்ப இந்த பெண்பாலுக்கு என்னென்ன வரும், ஹிய அவள், ஹுமா அவர்கள் இரு பெண்கள், ஹுன்னா அவர்கள் பல பெண்கள். இப்ப இந்த அர்த்தத்தை கொடுக்கறது என்னன்னா, அந்த வினை சொல்லின் கடைசியில் தா சுக்குன் சேர்க்கணும். ஓகே, வினை சொல்லின் கடைசியில் தா சுக்குன், அது என்ன ஃபேலா வேணா இருக்கட்டும். ஃபஅலன்ற வினைச்சொல், கசப, ஹலக, சமிஅ, எந்த ஃபேலா வேணா இருக்கட்டும். சமிஅல்லா வருதுல, அப்ப சமிஅ, அப்படி எந்த ஃபேலா வேணா இருக்கட்டும், அந்த ஃபேலின் கடைசியில தா சுக்குன் சேர்த்தீங்கன்னா சமிஅத், ஃபஅலத் அப்படின்னு மாறும். அப்ப அது என்ன அர்த்தத்தை கொடுக்கணும், அவ ஒருத்தி அதை செஞ்சா, அவ கேட்டா, அவ பார்த்தா அப்படின்னு அர்த்தம் என்ன செஞ்சிரும், மாறிடும். இந்த மாற்றத்தை தான் நம்ம சர்ஃப் சர்ஃப் சர்ஃப்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது. அப்ப அவர்கள் இரு பெண்கள் செய்தார்களுக்கு என்ன வரணும், அந்த தா கூடவே, இந்த தா சுக்கூன் போட்டல அது கூடவே ஒரு அலிஃப் ஒண்ணு சேர்த்துக்கணும். தா ஃபத்தஹா அலிஃப் சுக்கூன் தா அப்படி சேர்க்கணும். வெறுமனே தா சுக்கூன் போட்டிருந்தா அவள் ஒருத்தி செய்தால், தா ஃபத்தஹா அலிஃப் சுக்கூன் போட்டா தா அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப அந்த இங்க முன்னாடி ஃபேல் இருக்கும், அந்த ஃபேலுடைய கடைசியில தான் இதை சேர்த்து எழுதுறோம். அப்படி எழுதும் போது என்ன ஆயிரும், அவர்கள் இரு பெண்கள் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். ஓகேவா? அப்ப இங்க இருக்கிற இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை வேறு எழுத்துக்களை வினை சொல்லோட சேர்க்கும் போது அந்த அர்த்தம் நமக்கு கிடைக்குது. அதே போல ஹுன்ன,
அவர்கள் பல பெண்கள். அப்போ ஹுன்னன்னா அவர்கள் பல பெண்கள். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த வினைச்சொல்லின் கடைசியில நூன் ஃபத்தஹா சேர்க்கணும். நூன் ஃபத்தஹா, ஓகே, நூன் ஃபத்தஹா அப்படின்றத சேர்க்கணும். இதை சேர்க்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, லாம் கலிமா இருக்கு பாத்தீங்களா? லாம் கலிமானா எத்தனாவது எழுத்து? ஃபர்ஸ்ட் லெட்டரா, செகண்ட் லெட்டரா, தேர்ட் லெட்டரா, லாஸ்ட் லெட்டரா? லாஸ்ட் லெட்டர் தான் லாம் கலிமா. சோ இந்த அவர்கள் பல பெண்கள் இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த லாம் கலிமாக்கு வந்து சுக்குன் அப்படின்ற ஒண்ணு வந்துரும். இதை இப்போதைக்கு மைண்ட்ல ஏத்திக்கிறாங்க, ஓகேவா? ஜஸ்ட் நான் சொல்றது அப்படியே சும்மா கேட்டுக்கிட்டே வாங்க. ஒரு ஃபேலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு அது இன்ஷால்லா விளங்கிடும். ஓகே. அப்ப வந்து எப்படி வருது? ஹுவ அப்படின்னா அந்த வினைச்சொல்லுடைய எந்த மாற்றங்களும் தேவையில்லை. வெறுமனே அந்த வினைச்சொல்லுல அவன் ஒருத்தன் செஞ்சான் அப்படின்ற அர்த்தம் அதுல வந்துரும். ஹுமான்ற அர்த்தத்தை கொடுக்க அந்த வினைச்சொல்லின் கடைசியில ஒரு அலிஃப் சுக்குன் சேர்க்கணும். அவர்கள் பலர் அதை செஞ்சாங்க, ஆண்கள் பலர் செஞ்சாங்கன்னு சொல்லையில அந்த இடத்துல வந்து வாவ் சுக்குன் போட்டு ஒரு அலிஃப் ஒண்ணு போடணும். இது அவர்கள் அப்படின்ற அந்த அர்த்தத்தை கொடுத்துரும். இதெல்லாம் படற்கை ஆண்பால். படற்கை பெண்பால். அவள் ஒருத்தி, அவர்கள் இரு பெண்கள். அதுக்கு எப்படி சொல்லணும்? அவள் ஒருத்தின்றதுக்கு ஃபேல் கடைசியில தாசுக்குன், அவர்கள் இரு பெண்கள் அப்படின்னு சொல்லல ஃபேலுடைய கடைசியில தா ஃபதஹா அலிஃப் சுகூன் தா அது சேர்க்கணும். அவர்கள் பல பெண்கள் சொல்லல நூன் ஃபதஹா போடணும். சோ இந்த இடத்துல இருந்து அந்த ஃபேலுடைய அந்த 3 எழுத்து ஃபேல் இருக்கு பாத்தீங்களா? ஃபஅல, அந்த ஃபஅல ஹரக்கத் வந்து லேசா மாறும் இந்த 6வது இடத்துல இருந்து, ஓகேவா? ஹுவன்றது ஃபர்ஸ்ட் இடம், ஹுமான்றது செகண்ட் இடம், ஹும்ன்றது தேர்ட் இடம், அவள் ஒருத்திங்கிறது ஃபோர்த் இடம், அவர்கள் இரு பெண்கள்ன்றது ஃபிஃப்த் இடம், அவர்கள் பல பெண்கள்ன்றது சிக்ஸ்த் இடம். இந்த 6வது இடத்துல இருந்து அந்த ஃபஅலன்ற வினை சொல்லுல கடைசி எழுத்துக்கு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பார்த்தோம்? முதல் எழுத்து ஃபத்தஹா, கடைசி எழுத்து ஃபத்தஹான்னு பார்த்தோம். ஆனா இந்த 6வது இடத்துல இருந்து அவள் ஒரு பெண் செய்தாள் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து அந்த வினை சொல்லுக்கு சுக்குன் வந்துருங்கிறது மட்டும் சும்மா கேட்டு வைங்க. என்னங்கிறதை இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அத பாத்துடலாம், ஓகேவா? சோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகே ஓகே எஸ். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. இப்ப ஹுவ, ஹுமா, ஹும் அப்படின்ட்டு இருக்கு. ஹிய, ஹுமா, ஹுன்ன அப்படி சொல்லிட்டு நம்ம 6 பார்த்தோம். படற்கையுடைய 6 பார்த்தோம். இங்க ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க. எதுக்குன்னா அந்த ஹர்கத் மாறுறதுன்றதுக்கு தான். அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அப்ப இந்த படற்கையுடைய 6 பேர் ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்னன்ற இந்த 6. இதுல நம்ம என்ன சொன்னோம்? ஒருமைக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் ஒருத்தன் செஞ்சான்றதுக்கு அந்த ஃபேல்ல எதுவும் நம்ம போட தேவையில்லை. ஹரஜ அப்படின்றது ஒரு ஃபேல். அவன் வெளியேறினான் அப்படின்ற அர்த்தம். ஜஹப அவள் சாரி அவன் சென்றான் அப்படின்னு அர்த்தம். சமிய அவன் கேட்டான் அப்படின்னு அர்த்தம். கரும அவன் சங்கைப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இப்ப இந்த செயல்கள்ல நார்மலாவே அவன் செய்தான் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அவன் வெளியேறினான், அவன் சென்றான், அவன் ஒருவன் கேட்டான், அவன் ஒருவன் சங்கைப்படுத்தினான். இப்படி வந்து என்ன செஞ்சிருச்சு? அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா அந்த எழுத்துல ஆட் ஆயிருச்சு. கூடுதலா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த முதல் வார்த்தை பிரச்சனை இல்லை, அது வெறும் அந்த ஃபேலாவே இருக்கும். 2வதுல இருந்துதான் ஹுமா அவர்கள் இருவருங்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னோம்? ஒரு அலிஃப் ஒண்ணு சேர்க்கணும்னு சொன்னோம். இங்க இருக்கிறத வந்து என்ன செய்யாதீங்க, பெரும்பாலும் நீங்க வந்து பார்க்க தேவையில்லை. இந்த காலத்தை நீங்க பார்க்க தேவையில்லை. வெறும் இந்த பக்கத்துல இருக்க 2வது காலத்தை பார்த்தா போதும். அப்போ ஹுமாக்கு என்னது? அலிஃப் சுக்குன் சேர்க்கணும். அப்ப இந்த அலிஃப் சுக்குன் எப்படி சேர்க்கணும்? இப்ப இந்த ஹரஜ கூட ஒரு அலிஃப் சுக்குன் சேர்த்தா எப்படி படிப்போம்? ஹரஜ அப்படியா? ஹரஜாண்டு மாறிடும். ஜீம் ஃபத்தஹ் அலிஃப் சுக்குன் ஜா, ஹரஜா. அப்ப ஹரஜ அவன் ஒருவன் வெளியேறினான், ஹரஜா அவர்கள் இருவர் வெளியேறினார்கள். ஜஹப அவன் சென்றான், ஜஹபா ஒரு அலிஃப் சேர்த்தா போதும், அவர்கள் இருவர்னு வந்துடும். ஜஹபா அவர்கள் இருவர் சென்றார்கள். ஆண்பால். சமிய அவன் கேட்டான், சமிய அவர்கள் இரு ஆண்கள் கேட்டார்கள். கரும அவன் சண்டைப்படுத்தினான், அது கூட ஒரு அலிஃப் சேர்த்தீங்கன்னா கருமா அவர்கள் இரு ஆண்கள் சண்டை, அவர்கள் இருவர் அப்படின்ற அர்த்தம் வரும். இங்க வந்து தமிழ் அர்த்தம் வந்து ஃபேலுக்கு வந்து ஹரஜன்ற ஃபேலுக்கு 3 பாக்ஸ்ல நான் அர்த்தம் சொல்லியிருப்பேன். இந்த ஜஹபன்ற ஃபேலுக்கு நான் வந்து இந்த இந்த அடுத்த 3 அர்த்தத்தை தான் இங்க கொடுத்திருப்பேன். அதே மாதிரி அன்துமா அன்துமி இதோடைய அர்த்தத்தை வந்து நான் இந்த சமியன்ற அர்த்தத்துக்காக
இங்க கொடுத்துருப்பேன். சோ நீங்க அர்த்தத்தை பாத்தீங்கன்னா இங்க வேற வேற மாதிரி இருக்கேன்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ அர்த்தத்தை பாக்காதீங்க. நான் எந்த இடத்துல சொல்றேனோ அந்த இடத்துல மட்டும் அப்படியே நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்ஷால்லா உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஓகே. சோ அப்ப அந்த மாதிரி இப்ப என்ன செய்யறோம், ஒரு ஃபேலுடைய கடைசியில அந்த ஃபேல் நார்மலாவே அவன் ஒருத்தன் அப்படின்ற அர்த்தம் அதுல இருக்கும். ஒரு அலிஃப் சேர்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் அதை செஞ்சாங்க அப்படின்னு அர்த்தம் வரும். அது கூட ஒரு வாவ் சுக்குன் சேர்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு வாவ் சுக்குன் போட்டு ஒரு அலிஃப் ஒண்ணு சும்மா போடுவீங்க. ஓகேவா? அப்படி போட்டீங்கன்னா அப்ப அர்த்தம் எப்படி மாறும்? அவர்கள் பலர் அதை செஞ்சாங்க அப்படி மாறும். அப்ப இப்ப வந்து ஹரஜ கூட வாவ் சுக்குன நீங்க சேர்க்கணும். அப்ப எப்படி மாறும்? ஹரஜவ் அப்படின்னு மாறும். ஓகே, எப்படி மாறும்? ஹரஜவ். ஏன்னா இங்க ஃபதஹா தானே இருக்கு. ஹரஜவ். சோ அப்படி இல்லாம கொஞ்சம் அது சொல்றதுக்கு சிரமமா இருக்குங்கிறனால அரபில என்ன செஞ்சாங்க, அரபு மொழி பேசக்கூடியவங்க, அறிஞர்கள் கிடையாது, அரபு மொழி சாதாரணமா பேசுற அந்த மக்களே என்ன செஞ்சுட்டாங்க, இங்க ஹரக்கத்தை பம்மாக்கு மாத்திக்கிட்டாங்க. ஓகே, எதுக்கு மாத்துனாங்கன்னா எதுவும் சட்டங்கள் கிடையாது. படிக்கையில எப்பவுமே ஃபதஹா கூட அலிஃப் வச்சுதான் படிப்பாங்க. கசரா கூட யா வச்சுதான் படிப்பாங்க. தொம்மா கூட வாவ் வச்சுதான் படிப்பாங்க. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப இங்க வாவ் போட்டோமே, அப்ப பக்கத்துல ஹரக்கத்து ஃபத்தஹா ஏன் இருக்கணும், தொம்மாவா மாத்திக்கிருவோமே அப்படின்னு சொல்லிதான் மாத்தினாங்களே தவிர இதுல வேற எதுவும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த ஹரஜ கூட வாவ் சேர்க்கும் போது என்ன ஆகுது, ஹரஜூண்டு படிக்கிறதுக்கு ஈஸியா இப்படி வந்து மாத்திருக்காங்க. அப்ப எப்படி வருது? ஹரஜ அவன் வெளியேறினான், ஹரஜா அவர்கள் இருவர் வெளியேறினார்கள், ஹரஜூ அவர்கள் பல ஆண்கள் வெளியேறினார்கள். ஆண்கள் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொன்னாலும் தப்பில்லை. ஓகேவா? இப்ப ஆரம்பத்துல அவர்கள் பல ஆண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேசிக்கா அவங்க வெளியேறினாங்க, அவங்களாம் வெளியேறிட்டாங்க, அவங்களாம் போயிட்டாங்க அப்படி சொல்றதுக்கு என்ன செய்யலாம், நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், கீழே ஜென்ஸ் இருக்காங்க, அவங்களாம் போயிட்டாங்களா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க அப்படி சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ஹரஜு. அங்க நம்ம அவர்கள் பல ஆண்கள் வெளியேறினார்கள் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம், அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு ஹரஜு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் பல ஆண்கள் வெளியேறிட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஜஹபாவை வச்சு சொல்லணும்னா, ஜஹப அவன் ஒருவன் சென்றான். ஜஹபன்டா என்னது? சென்றான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவன் ஒருவன் சென்றான். ஜஹபா அவர்கள் இரு ஆண்கள் சென்றார்கள். ஓகே, இரு ஆண்கள். அதுவே வாவ் சுக்குன் போட்டா என்ன ஆகும், அந்த மூணாவது எழுத்துடைய ஹரக்கத்தும் மாறிடும். ஓகேவா? பாவுடைய ஹரக்கத்து, ஜீமுடைய ஹரக்கத்து அப்படி சொல்லக்கூடாது. லாம் கலிமான்னு சொல்லிட்டு போயிடணும். மூணாவது எழுத்துல லாம் கலிமா, லாஸ்ட் லெட்டர் அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். கடைசி எழுத்துக்கு தொம்மா போட்டுறணும் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி ஜீமுக்கு தொம்மா, பாக்கு தொம்மா, இங்க ஐனுக்கு தொம்மா, இங்க மீமுக்கு தொம்மா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன லாம் கலிமா கடைசி எழுத்தினவோ அதான் லாம் கலிமா. அப்ப இந்த லாம் கலிமாக்கு தொம்மா போடுவோம். எப்ப போடுவோம்? பக்கத்துல வாவ் சுக்குன் வந்துச்சுன்னா போடுவோம். ஓகேவா? சரி, அப்ப இங்க மாத்தல அப்படின்னு கேட்டா இங்க அலிஃப் சுக்குன் தான். அலிஃப் சுக்குனுக்கு என்ன தேவையில்லை, ஹரக்கத்து ஃபதஹாவே இருக்கலாம், நல்லா படிக்கலாம். ஒருவேளை கசரா இருந்திருந்தா ஃபத்தாக்கு மாத்திருப்பாங்க. ஓகேவா? எப்பவுமே அலிஃப் சுக்குனுக்கு ஃபத்தஹா தான் அதோடைய நட்பு ஹரக்கத். அதே மாதிரி வாவ் சுக்குனுக்கு அதோடைய நட்பு ஹரக்கத்து வம்மா தான். யா சுக்குனுக்கு அப்ப என்னவா இருக்கும், நட்பு கசராவா தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும், ஜஹப அவன் சென்றான், ஜஹபா அவர்கள் இரு ஆண்கள் சென்றார்கள், ஜஹபூ அவர்கள் பல ஆண்கள் சென்றார்கள், அவர்கள் சென்றார்கள். அதே மாதிரி சமிஅ, சமிஅ என்ன அர்த்தம்? கேட்டான் அப்படின்னு அர்த்தம். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, சமிஅ கேட்டான். அப்ப அதுலயே அவன் கேட்டான், அவன் ஒரு ஆண் கேட்டான் அப்படின்றது. அது கூட ஒரு அலிஃப் சேர்த்தா எப்படி வரணும்? சமி அப்படி படிக்க கூடாது, சமி கொஞ்சம் நீட்டி படிக்கணும். சமி அவர்கள் இரு ஆண்கள் கேட்டார்கள். அதே போல சமியா வாவ் சுக்குன் போடையிலேயே ஹரக்கத் மாறிடும். சமியா அவர்கள் பலர் கேட்டார்கள், அவர்கள் பல ஆண்கள் கேட்டார்கள், கேட்டனர். அதே போல கரும அவன் சங்கைப்படுத்தினான், கருமா அவர்கள் இரு ஆண்கள் சங்கைப்படுத்தினார்கள், கருமு அவர்கள் பல ஆண்கள் சங்கைப்படுத்தினார்கள். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் வந்து அவன் ஒரு ஆண் செய்தான், அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள், அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அப்படின்னு வரும். அடுத்து அவள் ஒரு பெண் செய்தால், அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள், அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். இது எப்படி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, அவள் ஒருத்தின்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன், தா சுக்குன் போடணும். பெண்பால்னாலே தா மர்பூத்தான்னு படிச்சிருப்போம் இல்லையா? இங்க வந்து தா மர்பூத்தா இல்ல, தெளிவாவே இந்த தாவே
அலிஃப் பா தால வர்ற இந்த தாவே நம்ம பெண் பாலுக்கு போட்டுக்கணும். அப்ப ஹிய அவள் ஒருத்தின்ற அர்த்தத்தை எது கொடுக்குது? தா சுக்குன் கொடுக்குது. அப்ப இந்த ஹரஜ கூட என்ன செய்யணும்? தா சுக்குன்னு அப்படியே போடணும். ஓகேவா? இப்ப ஹரஜ கூட தா சுக்குன் என்ன வருது? எப்படி படிக்கணும்? ஹரஜ, அது கூட ஹரஜத், அவ்வளவுதான். ஹரஜத் ஈஸி. அப்ப ஹரஜத் அப்படின்னு ஒரு ஃபெயல் கூட இந்த தாசுக்குன்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? ஓ, அவள் சென்றா, அந்த விஷயத்த, அந்த செயலை ஒரு பெண் செஞ்சிருக்கா அப்படின்னு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியா விளங்கிக்கிறலாம். ஓகே, அப்ப ஹரஜத் அவள் வெளியே, ஹரஜன்றதுக்கு என்ன அர்த்தம்? வெளியேறினான். ஹரஜத் அப்படின்னா வெளியேறினாள். ஜஹபத் சென்றாள். சமியா கேட்டான். சமியத் கேட்டாள். கரும சங்கைப்படுத்தினான். சங்கைப்படுத்துறதுன்னா கௌரவிக்கிறது, மரியாதையா நடத்துறது அப்படின்றதான் சங்கைப்படுத்துறது. அப்போ கரும, கருமத் அப்படின்னா அவள் சங்கைப்படுத்தினாள். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை சங்கைப்படுத்தினாள். அப்ப அவள் ஒருத்தி சங்கைப்படுத்தினாள் எப்படி வரணும்? கருமத் அப்படின்ட்டு வரும். ஓகே, சோ இந்த மாதிரிதான் ஃபேல்கள் வந்து வினை சொற்கள் நமக்கு டெய்லி லைஃப்லயுமே யூஸ். அப்ப கருமத் சங்கைப்படுத்தினாள். சரி, அவர்கள் இரு பெண்கள், ஓகே, ரெண்டு பேரும் பண்ணாங்க அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? இந்த தாவையே கூட ஒரு அலிஃப் ஒண்ணு சேர்த்துக்கணும். தா ஃபத்தஹ அலிஃப் சுக்கூன் தா அப்படி சேர்த்துக்கணும். அப்ப என்ன ஆகும்? ஹரஜ கூட தா ஃபத்தஹ அலிஃப் சுக்கூன். அப்ப எப்படி படிப்பீங்க? ஹரஜ தா. அதுதான் இங்க இருக்கு. ஹரஜ தா. ஓகேவா? ஹரஜ தா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இரு பெண்கள் அந்த வேலையை செஞ்சாங்கன்னு அர்த்தம். அப்ப ஹரஜன என்ன அர்த்தம்? வெளியேறினான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹரஜதா அவர்கள் இரு பெண்கள் வெளியேறினார்கள். ஜஹப கூட என்ன வரணும்? ஜஹபதா அவர்கள் இரு பெண்கள் சென்றார்கள் தான் இங்க அர்த்தம் எழுதியிருக்கேன் பாருங்க. அவர்கள் இரு பெண்கள் சென்றார்கள். சமிஅதா சமிஅ கேட்டான். சமிஅத் அத் தாசுக்குன் அப்ப கேட்டாள். அதுவே சமிஅத்தா அப்படின்னு இருந்தா என்னது? அவர்கள் இரு பெண்கள் கேட்டார்கள். சமிஅத்தா அவர்கள் இரு பெண்கள் கேட்டார்கள். கருமதா அவர்கள் இரு பெண்களும் சங்கைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும்? ஃபேல்களை மாத்தணும். அடுத்து ஒரு கோடு ஒண்ணு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஹுன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பல பெண்கள்னு அர்த்தம் இல்லையா? அவர்கள் பல பெண். ஹுவகுமாகும் ஹியகுமா ஹுன்ன. ஹுன்னனா அவர்கள் பல பெண்கள் அந்த வேலையை செஞ்சாங்கன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹுன்னன்ற அர்த்தத்தை கொடுக்கறது வெறும் நூன் ஃபத்தா தான். நூன் ஃபத்தா சேர்த்துட்டா அது வந்து என்ன வந்துரும்னா அவர்கள் பல பெண்கள் அப்படின்ட்டு அர்த்தம் வந்துடும். அப்ப எப்படி வரணும்னா ஹரஜன அப்படின்னு வரணும். ஆனா இங்க இருந்துதான் என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த இடத்துல இருந்து 6வது இடத்துல இருந்து கடைசி வரைக்குமே நீ செஞ்ச நாங்க செஞ்சோம் கடைசி வரையும் மாத்துவோம் பாருங்க. எல்லா இடத்துலயுமே அந்த 3வது எழுத்து லாம் களிமா இருக்கு பார்த்தீங்களா? அங்கே அந்த லாம் களிமா அது என்னவா வேணா இருக்கட்டும். இதுல பாதா லாம் களிமா, இதுல ஐந்தா லாம் களிமா, இதுல மீன் தான் லாம் களிமா. அப்ப இந்த லாம் களிமா சுக்குன்ல இருக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சுக்குன்ல என்ன செஞ்சிருக்கும்? மாறி இருக்கும். ஓகேவா? ஐன் களிமா சுக்குன்ல இவ்வளவு நேரம் ஃபதஹால இருந்தது. இப்ப சுக்குனுக்கு மாறிடுச்சு. ஓகேவா? சோ இது கிராமட்டிக்கலா மாறின ஒரு ரீசன். இப்படிதான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அரபு மொழி வல்லுநர்கள் இப்படி ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இப்ப எப்படி அப்போ ஹரஜன அப்படின்னு சொல்லாம ஜீம்ல தான் சுக்குன்னு வச்சிட்டோமே. அப்ப ஹரஜ்ன. எப்படி? ஹரஜ்ன. ஓகேவா? ஹரஜ்ன. அப்ப ஜஹபால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இத சுக்கூன் ஆகிட்டு அவங்க பல பெண்கள் சென்றார்கள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஜஹப் அப்படி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நூன் சுக்கூன் நூன் ஃபதா போடணும். ஜஹப் ந. சமியாக்கு என்ன வரும்? சமியா ஃபர்ஸ்ட் அதை போட்டுருங்க. சமியா அதுக்கப்புறம் என்ன? சமியன. கரும கரும்ன. ஓகே, அப்ப இந்த ந எதை குறிக்குது? அவர்கள் பல பெண்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. ஹரஜ்ன அவர்கள் பல பெண்கள் வெளியேறினார்கள். ஜஹப்ன அவர்கள் பல பெண்கள் சென்றார்கள். சமியா என்ன அவர்கள் பல பெண்கள் கேட்டார்கள். கரும்ன அவர்கள் பல பெண்கள் சங்கை செய்தார்கள். அப்ப இந்த மாதிரி அவர்கள் பல பெண் இந்த ஃபேல் டக்கு டக்குன்னு எங்களுக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. ஜஹபோடைய அர்த்தம் புரியல,
கர்மோட அர்த்தம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்பதான் புதுசாவே நீங்க ஃபெயில் படிக்கிறீங்கும் போது இன்னைக்கே அது கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வராது. இன்னும் ஒரு வாரம் நம்ம எக்ஸசைஸ் அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்து நீங்க அடுத்தடுத்து திரும்ப திரும்ப இதே வார்த்தைகளை கேட்க 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 உங்களுக்கு இன்ஷால்லா என்ன செஞ்சிடும் இது நல்லா வந்து மனப்பாடம் ஆயிடும். அதனால ஃபெயில் ஞாபகம் வரலன்னு யோசிக்காதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இவங்க தான். இந்த பாக்ஸ் இருக்காங்க பாருங்க. ஹுவாக்கு எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஹுமாக்கு ஒரு அலிஃப் சேர்க்கணும். ஹும்முக்கு ஒரு வாவ் சுக்குன் சேர்க்கணும். ஹியாக்கு தா சுக்குன் சேர்க்கணும். ஹுமாக்கு தா ஃபத்தஹா அலிஃப் சுக்கூன் தா அது சேர்க்கணும். ஹுன்ன அவர்கள் பல பெண்களுக்கு நூன் ஃபத்தஹா சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி அதுல இருந்து அந்த லாம் எழுத்து லாம் கலிமாக்கு சுக்குன் வச்சிடணும். இதுதான் உங்களுக்கு மனசுல வந்து பதியணும். இதுக்குத்தான் நம்ம ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி ஃபெயில்களை நீங்க ஜஸ்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணா போதுமானது. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து என்ன செய்யணும், இதை வந்து நல்லா மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, குழப்புமே அப்படின்னா முத இப்பதான் கேட்டிருக்கீங்க. இன்னும் இந்த கிளாஸோட வீடியோ கூட இன்னும் முடியலங்கும் போது இப்பவே இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு குழம்பாதீங்க. எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸுமே இதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் சரளமா சொல்லுவாங்க. ஆடியோலாம் அனுப்புவாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரஜ ஹரஜ ஹரஜு ஹரஜ ஹரஜத ஹரஜன தஹப தஹபா தஹபு அப்படி சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இது ஈஸி தான். ஏன்னா வாரம் தானே, இன்னும் 7-8 வாரம் இருக்குங்கும்போது நல்லாவே நம்மளால இன்ஷால்லா படிச்சிட முடியும். ஸோ எல்லாமே ஈஸி தான், பயப்பட தேவையில்லை. அப்ப இந்த 6ஐயும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 6 முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கு அங்கிட்டு ஈஸி. இந்த 6க்கு நம்ம கிட்டத்தட்ட 20 நிமிஷம் செலவு பண்ணோம். ஆனா இதுக்கு அடுத்து வரப்போறது வந்து ரொம்ப வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஃபெயலோட கடைசியில என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது தானே இப்ப ரூல்ஸே. ஸோ என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க ஓகே. ஸோ நீ ஒரு ஆண், நீங்கள் இரு ஆண்கள், நீங்கள் பல ஆண்கள். அந்த அன்துமா அன்தும். நீ ஒரு பெண், நீங்கள் இரு பெண்கள், நீங்கள் பல பெண்கள். அந்தி அன்துமா அன்தும்ன. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா? இவங்கள இந்த லாஸ்டா வருது பாத்தீங்களா? இதேதான் ஃபேலோட லாஸ்ட்லயும் வரும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அப்ப அந்த நீ ஒரு ஆண். ஃபேலுடைய லாஸ்ட்லயும் தே தான் சேர்க்கணும். துமா நீங்கள் இரு ஆண்கள். ஃபேலோட லாஸ்ட்லயும் துமா தான் சேர்க்கணும். தும் நீங்கள் பல ஆண்கள். அந்த ஃபேலுடைய லாஸ்ட்லயும் தும் தான் சேர்க்கணும். அந்த அண்ணை விட்டுருங்க. இந்த த துமா தும். அப்ப தீக்கு என்ன சேர்க்கணும்? தீ மட்டும் சேர்க்கணும். துமாக்கு என்ன சேர்க்கணும்? துமாவு மட்டும் சேர்க்கணும். ஆண் பாலுக்கும் சரி பெண் பாலுக்கும் சரி துமா துமா சேமா தான் வரும். அன்துன்ன அதுக்கு என்ன சேர்ப்பீங்க? நீங்கள் பல பெண்கள். ஓகேவா? ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சோ அப்படி வந்து இப்ப பாருங்க, 6 படிக்கையில ரொம்ப அப்படியே புத்தம் புதுசா இருந்துச்சு. ஆனா அடுத்த 6 படிக்கையில டப்புன்னு வேலை முடிஞ்சிடும். 2 நிமிஷம் தான் ஆச்சு அத சொல்றதுக்கு. ஏன்னா இது வந்து ஒன்னொன்னும் ஒரு ஒரு எழுத்தா இருந்துச்சு. இது வந்து அப்படியே இந்த அந்துமா அப்படியே காப்பி அடிச்சாப்புல ஈஸியா வந்துருச்சு. அப்போ ஒண்ணு பார்க்க கஷ்டமா தெரிஞ்சா அடுத்தது ஈஸி வந்துரும். அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்தோட தான் லேஸ் இருக்கு. 6 பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த 6 இலகுவா முடிஞ்சிருச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஓகே. அப்ப இப்ப வந்து அத ஃபெயல்ல வச்சு பார்ப்போமா? ஓகே. இப்ப ஹரஜன்ற ஃபெயல் கூட என்ன செய்யணும்? அன்தவ சேர்க்கணும். அப்ப அன்தக்கு என்ன அர்த்தம்? நீ. ஹரஜக்கு என்ன அர்த்தம்? வெளியேறினான். அப்ப நீ வெளியேறின. நீங்கள் இருவர் வெளியேறினீங்க. நீங்க பலர் வெளியேறினீங்க. அந்த அர்த்தத்தை எப்படி கொடுக்கணும்? அந்த ஹரஜா கூட கடைசியா அந்த தா, துமா, தும் இத சேர்க்க போறீங்க. சோ இத சேர்த்துலாமே. ஹரஜத, ஹரஜ துமா, ஹரஜ தும் இப்படி சேர்க்கலாமேன்னு பார்த்தா நம்ம ஒண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். இந்த 6வது இடத்துல இருந்து இதுக்கப்புறம் வரும்போது எல்லாமே அந்த லாம் கலிமாக்கு சுக்குன் வச்சிடணும் மறக்காம அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த லாம் கலிமா இங்க எது? ஜீம் தான் இங்க லாம் கலிமா. அப்ப அந்த ஹரஜல ஹரஜ் அப்படிதான் இருக்கணும். அப்ப ஹரஜ் த த சேர்த்தா நீ ஒருத்தன் அப்படின்னு அர்த்தம். நீ ஒருத்தன் வெளியேறின. ஹரஜ்த நீ வெளியே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹரஜ்த. நீங்கள் இருவர் வெளியேறிட்டீங்க. ஹரஜ் துமா. ஹரஜ் துமா. ஏன் சுக்குன் வச்சோம்? அரபி லாங்குவேஜ்ல அப்படி சொல்லியிருக்காங்க. அவர்கள் பல பெண்கள் இங்க இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடமுமே லாம் கலிமாக்கு சுக்குன் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஹரஜ்த ஹரஜ் துமா நீங்கள் பலர் அன்தும். அப்ப ஹரஜ்தும். ஓகே. அதே போல பெண் பாலுக்கு அன்தி நீ ஒரு பெண் வெளியேறினாய். அப்ப அன்திக்கு ஹரஜ கூட எப்படி வரும்? ஹரஜ பிளஸ் அன்தி ஹரஜ்தி.
ஹரஜ பிளஸ் அன்துமா, நீங்கள் இரு பெண்கள், நீங்கள் இரு பெண்கள். ஹரஜு துமா, நீங்கள் பல பெண்கள். அன்துன்ன, வெளியேறினீங்க. ஹரஜு, அப்ப ரெண்டையும் சேர்த்தா அன்துன்ன ஹரஜ சேர்த்தா ஹரஜு துன்ன. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், ஃபேலுடைய லாஸ்ட்ல த துமா தும் தி துமா துன்ன அப்படின்றத ஆட் பண்ணீங்கன்னா அந்த செயலை நீ செஞ்ச, நீங்க இருவர் செஞ்சீங்க, நீங்க பலர் செஞ்சீங்கன்ற முன்னிலை, முன்னிலை. ஓகே, அகைன் அந்த வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப சொல்ல சொல்லவே உங்களுக்கு அது வந்து என்ன செய்யணும், பழகிரும். நீங்க தனியா உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. மனப்பாடம் பண்ண வேண்டியது இந்த வினைச்சொல்லுக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்க வந்து கிளாஸுக்கு நான் அனுப்புவேன் இல்லையா வாரம் வாரம், அதை மனப்பாடம் பண்ணணும். இந்த ஹுவா ஹுமா ஹுமோட அர்த்தத்தை கொடுக்குற இந்த எழுத்துக்களை எப்படி சேர்க்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டு செஞ்சா போதுமானது. மற்றதெல்லாம் நான் திரும்ப திரும்ப வார்த்தைகளை சொல்லி சொல்லியே எப்படி முதக்கர் முன்னஸ், முதாஃப் முதாஃபிலை, மௌசூப் சிஃபத் அப்படின்றதெல்லாம் டக்கு டக்குன்னு இப்ப சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம 10 வாரமா அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இதையும் சொல்லிடலாம். இப்ப நம்ம எந்த காலத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே கடந்த காலத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? கடந்த காலத்துல ஒரு விஷயம் நடக்குது. அவன் வெளியேறினான், அவர்கள் இரு ஆண்கள் வெளியேறினார்கள், அவர்கள் பல ஆண்கள் வெளியேறினார்கள், அவள் ஒருத்தி வெளியேறினாள். எல்லாமே என்னது, கடந்த காலத்துல வரும். ஓகே, அப்ப அதே மாதிரி இப்ப ஜஹபக்கு வாங்க. சென்றான், நீ சென்றாய். ஜஹப பிளஸ் அந்த ஜஹப் த. ஓகேவா? இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய த சேர்த்துருவீங்க. ஆனா இந்த லாம் களிமா மூணாவது எழுத்துக்கு சுக்குன் வைக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஹப் த, நீ கேட்ட. சமிய கூட அந்த, சமிய த. கரும, அதுல நீ கேட்க சங்கை செஞ்ச, அந்த செய்யணும். அப்ப கரும் த. நீங்கள் இருவர் அப்படின்றதுக்கு என்ன செய்யணும், இப்ப நீங்கள் இருவர் வெளியேறினீர்கள். ஹரஜ பிளஸ் அன்துமா ஹரஜு துமா, நீங்கள் இருவர் சென்றீர்கள். ஜஹப பிளஸ் அன்துமா ஜஹபு துமா. சமிய பிளஸ் அன்துமா சமிய துமா. கரும பிளஸ் அன்துமா கரும் துமா. அர்த்தம், நீங்கள் இரு ஆண்கள் செஞ்சீங்க, சங்கை செஞ்சீங்க, கேட்டீங்க, சென்றீங்க, அந்த அர்த்தம். அன்தும், நீங்கள் பலர் ஆண்கள். ஓகேவா? அப்ப ஹரஜுத்தும், நீங்கள் பல ஆண்கள் வெளியேறினீர்கள். ஜஹபுத்தும், நீங்கள் பல ஆண்கள் சென்றீர்கள். சமிஅத்தும், நீங்கள் பல ஆண்கள் கேட்டீர்கள். கரும்தும், நீங்கள் பல ஆண்கள் சங்கை செய்தீர்கள். அதே போல அன்தி, ஹரஜிதி, நீ வெளியேறினாய். ஜஹப்தி, நீ சென்றாய். பெண்பால். ஓகேவா? ஒரு ஒரு இடத்துல பெண்பால் பெண்பால் சொல்ல தேவையில்ல, தீண்டாலே அதை பெண்பால் மைண்ட்ல வச்சுக்காங்க. சமிஅதி, நீ கேட்ட. கரும் தீ, நீ சங்கை செஞ்ச. ரொம்ப நீ ரொம்ப கண்ணியமா நீ வந்து நடத்தின அப்படின்னு சொல்ல, கரும் தீ, நீ ரொம்ப சங்கை செஞ்ச அப்படின்னு நம்ம சொல்லலாம். துமா, நீங்கள் இரு பெண்கள். கரஜு துமா, நீங்கள் இரு பெண்கள் வெளியேறினீர்கள். துமா, நீங்கள் இருவர் சென்றீர்கள். துமா, நீங்கள் இருவர் கேட்டீர்கள். கரும் துமா, நீங்கள் இருவர் சங்கை செய்தீர்கள். அதுவே நீங்கள் பலர் துண்ண அப்படின்னு சொல்லணும்னா ஹரஜு துண்ண, ஜஹபு துண்ண, துண்ண, கரும் துண்ண. ஓகேவா? அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 14ல வந்து 12 வந்து காயிப்ல படற்கையில வர்ற ஆறும், முன்னிலையில ஹாதிர்ல வர்ற ஆறும் உங்களுக்கு நல்லா அல்ஹம்துலில்லாஹ் விளங்கியிருக்கும். கடைசியா என்ன இருக்கும், நான் செஞ்சேன், நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்றது. அப்ப நாங்களுக்கு அரபில் என்ன, அன நஹ்னு, அன நஹ்னு. சோ நான் செஞ்சேன் அப்படின்றதுக்கு ஃபேலோட கடைசியில என்ன செய்யணும்னா தூ அப்படிங்கிறத சேர்க்கணும். நாங்க செஞ்சோம் அப்படின்றதுக்கு நூன் ஃபத்தஹா அலிஃப் சுக்கூன் நா. ஓகேவா? நூன் ஃபத்தஹா அலிஃப் சுக்கூன் நா, இத வந்து சேர்க்கணும். அப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நூன் ஃபத்தஹா மட்டும் சேர்த்திருப்போம் ஒரு இடத்துல. ஓகேவா? அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள், வெறும் நூன் ஃபத்தஹா நா. நாங்க செஞ்சோம்னு சொல்லையில என்ன வருது, நூன் ஃபத்தஹா கூட ஒரு அலிஃப் இருக்கு. அப்ப அரபில பாருங்க, ஒரு அலிஃப் வந்துச்சுன்னா அர்த்தமே மாறி கூட போதும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் நம்ம சர்ஃப் வந்து பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடந்த கால வினைச்சொல்ன்ற ஒரு விஷயமே முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு ஃபேல் இருக்கும், அதுல எதுவுமே சேர்க்கலன்னா அவன் ஒருவன் செய்தான் அப்படின்ற அர்த்தம் வரும். ஒரு அலிஃப் சேர்த்தா அவர்கள் ஒரு இரு ஆண்கள் செஞ்சாங்கன்னு அர்த்தம். ஒரு வாவ் நூன் சேர்த்தா, வாவ் சுக்குன் சேர்த்தா அவர்கள் பலர் அதை செஞ்சாங்கன்னு வரும். தா சுக்குன் சேர்த்தா அவள் ஒருத்தி செஞ்சாள்னு வரும். அதுவே தா சுக்குனோட தா ஃபத்தஹா அலிஃப் சுக்கூன் அப்படி சேர்த்தா அவர்கள் இரு பெண்கள் செஞ்சாங்கன்னு வரும். நூன் ஃபத்தஹாவை சேர்த்தா அவர்கள் பல பெண்கள் செஞ்சாங்கன்னு வரும். தா ஃபத்தஹா சேர்த்தா நீ ஒரு ஆண் செஞ்சன்னு வரும்.
துமாண்டு சேர்த்தா நீங்கள் இரு ஆண்கள்னு வரும். தும்முன்னு சேர்த்தா நீங்கள் பல ஆண்கள். அதுவே தீன்னு சொன்னா நீ ஒரு பெண்ணுன்னு வரும். துமாண்டு சேர்த்தீங்கன்னா நீங்கள் இரு பெண்கள்னு வரும். துண்ணன்னு சேர்த்தீங்கன்னா நீங்கள் பல பெண்கள்னு வரும். து தாகம்மா து அது சேர்த்தா நான் செய்தேன் அப்படின்னு வரும். நான் நூன் ஃபத்தஹ் அலிஃப் சுக்கூன் நா அப்படின்டா நாங்கள் செய்தோம். சமிஅனா வ அத்தாஅனா வருமா? அப்ப அதுதான் வந்து இங்க இருக்கு. அப்ப இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது இத வந்து வரிசையா இப்ப சொல்லி பார்ப்போம். இப்ப ஹரஜ அவன் வெளியேறினான். ஹரஜா அவர்கள் இருவர் வெளியேறினார்கள் ஆண்கள். ஹரஜூ அவர்கள் பல ஆண்கள் வெளியேறினார்கள். ஹரஜத் அவள் ஒரு பெண் வெளியேறினாள். ஹரஜத்தா அவர்கள் இரு பெண்கள் வெளியேறினார்கள். ஹரஜன அவர்கள் பல பெண்கள் வெளியேறினார்கள். ஹரஜத்த அந்த அப்ப ஹரஜத்த நீ ஒரு ஆண் வெளியேறினாய். ஹரஜு துமா நீங்கள் இரு ஆண்கள் துமாண்டாலே துமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இரு ஆண்கள் வெளியேறினீர்கள். ஹரஜு தும் நீங்கள் பல ஆண்கள் வெளியேறினீர்கள். ஹரஜு தீ வந்துச்சுன்னா தீ நீ ஒரு பெண். அப்ப நீ ஒரு பெண் வெளியேறினாய். ஹரஜு துமா நீங்கள் இரு பெண்கள் வெளியேறினீர்கள். ஹரஜு துன்ன நீங்கள் பல பெண்கள் வெளியேறினீர்கள். ஹரஜு தூ நான் வெளியேறினேன். ஹரஜ்னா நாங்கள் வெளியேறினோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரிதான் தஹப சமிய கரும எல்லா வினை சொல்லுமே இப்படிதான் வந்து என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். சோ இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த வேற ஒரு ஃபெயல் கத்தப அப்படின்னா எழுதினான் அப்படின்னு அர்த்தம். கிதாப்னா புக்குன்னு சொல்றேன். அப்ப கத்தபண்டா எழுதினான். அப்ப கத்தப அப்படின்னா அவன் எழுதினான் அப்படின்ற அர்த்தம் அதுல இருக்கு. அந்த கத்தபா கூட என்ன சேர்க்கணும், ஒரு அலிஃப் சேர்த்தீங்கன்னா அவர்கள் இருவர் எழுதினார்கள். ஹுமான்ற அர்த்தம். அப்ப கத்தபா அப்படின்னா ஹுமா கத்தபா அவர்கள் இரு ஆண்கள் எழுதினார்கள். அது கூட வாவ் சுக்கூனும் ஒரு அலிஃபும் போட்டீங்கன்னா என்ன ஆகும், கத்தபூ அவர்கள் பல ஆண்கள் எழுதினார்கள். ஹிய அவள் ஒருத்திக்கு என்ன சேர்க்கணும், தாசுக்கும் சேர்க்கணும். ஹிய கத்தபத் அவள் எழுதினாள். கதபதா சேர்த்தா என்ன வரும், அவர்கள் இரு பெண்கள் எழுதினார்கள். கத்தப்ன நூன் ஃபத்தஹா போட்டா அவர்கள் பல பெண்கள். ஆனா அதுல என்ன செய்யணும், லாம் கலிமாக்கு சுக்குன் போட்டுறாங்க. கத்தப அப்படி இல்லாம கத்தப். ஓகே, கத்தப்ன அவர்கள் பல பெண்கள் எழுதினார்கள். அடுத்து அந்த கதப்த நீ ஒரு ஆண் எழுதினாய். அன்துமா கதப்துமா நீங்கள் இரு ஆண்கள் எழுதினீர்கள். அன்தும் கதப்தும் நீங்கள் பல ஆண்கள் எழுதினீர்கள். அன்தி கதப்தி நீ ஒரு பெண் எழுதினாய். அன்துமா கதப்துமா நீங்கள் இரு பெண்கள் எழுதினீர்கள். அன்துன்ன கதப்துன்ன நீங்கள் பல பெண்கள் எழுதினீர்கள். ஆனா கதப்து நான் எழுதினேன். நஹ்னு கதப்னா நாங்கள் எழுதினோம். அம்மாடி இதுன்னு இவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்படி சொல்றதுக்கு அப்படின்னா, இதுல இந்த சிமெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இத வந்து நீங்க சொல்லவும் தேவையில்லை, எழுதவும் தேவையில்லை. இந்த அர்த்தத்தை இந்த ஃபேல் இங்க கொடுக்குது அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் பார்த்தீங்களா, அதுக்காக இங்க வந்து சைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த அர்த்தம் தான் இப்படிதான் இந்த ஃபேல்ல இருக்கும் அப்படிங்கிறது. சோ ஆக்சுவலா சர்ஃப் எப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. ஹுவா ஹுமா ஹும் எழுதாம வெறுமனே அந்த ஃபேலும் அந்த ஃபேலோட கடைசியில என்ன நீங்க சேர்க்கிறீங்க அத மட்டும்தான் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அப்ப இப்ப நசர அப்படின்னா உதவின்னு அர்த்தம். இதா ஜா நஸ்ருல்லாஹி நஸ்ர்னா உதவி. நசர உதவி செய்தான், அவன் உதவி செய்தான். நசரா அவர்கள் இரு ஆண்கள் உதவி செய்தார்கள். நசரு அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்தார்கள். நசரத் அவள் ஒருத்தி உதவி செய்தாள். நசரத்தா அவர்கள் இரு பெண்கள் உதவி செய்தார்கள். நசர்ன அவர்கள் பல பெண்கள் உதவி செய்தார்கள். சோ இங்க வந்து சுக்குன் போட்டுருவோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா லாம் கலிமாவும் சுக்குன்ல தான் இருக்கும். நசரண்ட் இல்லாம நசர் அப்படின்ட்டு தான் இருக்கும். அப்ப நசர்த்த நசர்த்துமா நசர்த்தும் நசர்த்தி நசர்த்துமா நசர்த்துன்ன நசர்த்து நசர்னா நான் உதவினேன். நசர்த்து நாங்கள் உதவினோம். நசர்னா அப்ப இந்த மாதிரி நம்ம கொடுத்திருக்கிற டேபிள வச்சு நீங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ்
ஃபேல வந்து இப்படித்தான் யூஸ் பண்ணணும். இதுதான் கடந்த கால வினைச்சொல் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ வந்து இத வச்சு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சில வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தோம். அது கூட நீங்க என்ன செய்யலாம்? இந்த கடந்த கால வினைச்சொல் அப்படிங்கிறத நானே ஹோம்வொர்க்காவே குடுத்துருவேன். அதனால இந்த வினைச்சொற்கள வச்சு நீங்க இதே மாரி எழுதணும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் வேணுனா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க வந்து இதே மாதிரி ஃபேல வந்து எழுதி அதோட அர்த்தத்த வந்து சொல்லணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க. சோ அர்த்தங்கள் இதுதான். இதுதான் சர்ஃப். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா, அடுத்து வர 9 வாரம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிரும். அவ்வளவுதான். சோ இதுதான் பேஸ். புரியலனாலும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. நம்ம திரும்பவும் ரீகால், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதோட கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.